ஓம் நமச்சிவாய. ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். காலாத்தியை பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணேன். ஸோ அது சரியாக ரீச் ஆகலை. பரவாயில்ல, அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் நான் அதை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதை பற்றி உங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வீடியோ தான், வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதாவது ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்றது என்ன அப்படின்ட்டு இருந்தால், நம்ம வாயுலிங்கம் பஞ்சபூதத்தில் வாயு ஸ்தலம். அதாவது என்னென்னா, அங்கே மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வேண்டுதல் உள்ளே போய் மூலஸ்தானத்தில் வேண்டும்போது விளக்கு பயங்கரமாக காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கும். அங்கே காற்று கிடையாது. ஆனால் காற்றுல ஆடிட்டுருக்கோம் அப்படின்னா வாயு ஸ்தலம் அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த காற்று சிவபெருமானோட காதில் சொல்லும் அப்படின்றது ஐதீகம், நம்பிக்கை. நம்ம அந்த விளக்க பார்த்து வேண்டிகிட்ருக்கோம் அப்படின்போது என்னென்ன வேண்டிக்கிறோமோ அது சிவபெருமான் கிட்டே போகும். கண்டிப்பாக அவர் அங்கே இருக்கார். அங்கே என்னென்னா அவருடைய திருமேனியை தொட்டு அபிஷேகம் பண்ண முடியாது. ஏன் அதனால் அப்படின்னா, அவர் வாயு அப்படின்றதுனால அவருடைய திருமேனியில் ராகுவும் கேதுவும் அப்படியே இணைஞ்சி இருக்காங்க. அவருடைய அந்த தலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அதில் 2 பேரும் பின்னி பிணைஞ்சி நீட்டாக நின்றுட்டுருக்கோம். அதனால் அந்த லிங்கத்தை தொடமாட்டாங்க. அவர் மேலே படிக்கட்டு மாதிரி ஒரு விஷயம் வச்சு விளக்கேற்றி அப்படி தான் பூஜை பண்ணுவாங்களே தவிர திருமேனி தொட்டால் சாம்பல் ஆகிடுவாங்கன்றது அளவுக்கு ஒரு நம்பப்படுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷமா 60 வருஷமா சரியாக தெரியல, நந்தி ஒரு பிரதோஷம் அன்னைக்கு சிவனை பார்த்து அந்த கல் நந்தி குரல் கொடுத்தது மா அப்படின்ட்டு குரல் கொடுத்தது. மா அப்படின்ற மாதிரி மாடு குரல் கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரி குரல் கொடுத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட நாங்கள் சின்ன வயசுலேருந்து நான் என் அப்பா என் அம்மா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே போயிருக்கோம். நான் சின்ன பொண்ணாக இருந்ததுலேருந்து என் அப்பா 2 வீலரில் என் அம்மாவை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவார் காலாத்திக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே எந்த ஒரு விஷயம் வேண்டிட்டு போனாலும் கண்டிப்பாக நடக்கும். சில பேருக்கு அது தெரியாது. எங்கள் அப்பா ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்தவர். ஒரு இடம் முடியணும், அந்த மாதிரி ரொம்ப ஏதாச்சும் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் வேண்டிக்கோ நம்ம போகலான்னு எங்கள் அம்மா வேண்டிப்பாங்க. அப்பா மாலை போட்டு விரதம் காவி வேஷ்டிலாம் கட்டிட்டு அம்மாவும் மாலை போட்டு விரதம் 2 பேரும் வண்டியில் போய் நைட்டு தங்கி சாமி தரிசனம் பண்ணுவாங்க. சிவராத்திரி ரொம்ப விசேஷம். ஏன் சிவராத்திரி விசேஷம் அப்படின்னா, அதாவது என்னென்னா, அந்த கோவில் உருவான கதை என்ன அப்படின்னா, யானை, சிலந்தி, பாம்பு 3ம் சேர்ந்து கட்டினது தான் திருக்காலத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காளஹஸ்தி அப்படின்றதுலேயே அந்த 3 பேருடைய முதல் எழுத்துங்க தான் அடங்கியிருக்கு. அப்படி அந்த 3 பேருமே கோவில் கட்டி சிவனுக்கு தன்னுடைய பக்தியை காட்டினதும் சிவராத்திரி தான். அந்த பக்தியை காட்டி அதுங்க கோவில் கட்டி அந்த கும்பிட்டு இருக்கும்போது ஒரு விதத்தில் அதுங்களுக்கு சோதனை வரும்போது சிவனுக்காக உயிரே தியாகம் பண்ணும்போது சிவன் தோன்றி அவங்களுக்கு முக்தியை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணி வச்சிட்டு இருந்தது தான் ஸ்ரீகாளஹஸ்தி. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா சிவராத்திரி. அப்போது ஒரு சிவராத்திரிக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கோவில் உருவாயிடுச்சு. மலைக்கு மேலே இருக்குது பாருங்கள், அங்கே தான் மூலஸ்தானம் லிங்கம் இருந்தது. இப்போ தான் கோவில் கீழே எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. என்ன ஆச்சு அப்படின்ட்டு இருந்தால், சின்னதாக இருந்த மலைக்கு மேலே சிவன் கோவில். இந்த சிவன் இப்போ மூலஸ்தானத்தில் இருக்கிற காளஹஸ்தீஸ்வரர் மலைக்கு மேலே தான் இருந்திருக்காரு. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு குருக்கள் தினம் பூஜை பண்ணிவிட்டு கோவிலில் இப்போ நடைமுறையில் நம்ம சாத்திட்டு போகலையே, அந்த மாதிரி விளக்கேற்றி பூஜை அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டு இருந்திருக்காரு. அது அப்போ காடாக இருந்திருக்கு. அப்போ என்னென்னா, அந்த வழியாக ஒரு வேடன் நடந்து வந்திருக்கான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, வேட்டையாடிட்டு வந்திருக்கான். மாடு, பன்றி, மான், யானை அந்த மாதிரி என்னென்ன இறைச்சி அவங்ககிட்ட இருக்குதோ அதெல்லாம் அவன் தோளில் போட்டுட்டு வந்திருக்கான். வரும்போது சிவனை பார்த்துருக்கான். ஆஹா, இவ்வளோ அழகான ஒரு கடவுளுடைய உருவம் வந்துட்டுருக்கே, இவர் சிவபெருமான் தானே அப்படின்ட்டு அவன் கேள்விப்பட்டதை வச்சு கிட்டக்க போய் பார்த்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவனால் சந்தோஷம் கண்ட்ரோல்லையே இல்லை. ஆஹா, கடவுளே நம்மக்கிட்ட தனியாக கிடச்சிருக்காரு அப்படின்றதுனால. அந்த காலம் இல்லையா, இந்த காலமாக இருந்துட்டு இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த காலம் தெய்வம் கிட்டக்க மனுஷங்கிட்ட என்னன்னு கேட்ட காலம். இந்த காலத்தில் நம்ம வத்திரப்பாக்க வச்சு கூப்பிட்டாலும் தெய்வம் வராது, ஏன்னா காலம் அப்படின்ட்டு. ஸோ அவன் ஈஸ்வரனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு இருக்கான். அப்போ அந்த இறைச்சி இருக்குது பாருங்கள், அவனுக்கு தெரியாது இல்லையா சிவபெருமான் மேலே போடக்கூடாதுன்னு. இருந்தாலும் அந்த பாசம், அந்த அன்பாகப்பட்டது சிவன் மேலே அந்த இறைச்சி எல்லாத்தையும் போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி முத்தம் கொடுத்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு அவன் கும்பிட்டுருக்கான். எல்லாத்தையும் வச்சுட்டோம், தண்ணி வைக்கலையா, அவர் எப்படி சாப்பிடுவாருன்னுட்டுன்னு பக்கத்தில் ஓடிட்டு இருந்த ஒரு ஆறோ குளமோ அங்கே ஓடும் பாருங்கள், ஆறு மாதிரி ஓடும். அங்கே போய் தன்னோட வாயிலிருந்து தண்ணியை கொப்பளிச்சு கொண்டு சிவன் மேலே அபிஷேகம் பண்ணி அவனுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கான். இது நாள்பட ரொம்ப நாளாக தொடர்ந்து இருந்திருக்கு. ஒரு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, குருக்கள் தினம் சிவன் சுத்தம் இல்லாமல் அசுத்தமாக இப்படி இறைச்சியோடு இருக்கிறது பயம் வந்துடுச்சு.
சரி ஏதோ மிருகங்க கொண்டாந்து போட்டிருக்கு போகுதுன்னு அவரும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாருங்க, தினம் இது தொடர்ந்துருக்கு. என்ன தினம் ஆண்டவன் மேலே இப்படி இருந்துட்டுருக்கே, ஈஸ்வரா என்ன சோதனை, நான் ஏதாச்சும் அபச்சாரம் பண்ணிட்டேனா, ஏன் இப்படி சோதிக்கிறேன்னு சொல்லும்போது அவர் அழுது புலம்புறதை தாங்க முடியாமல் சிவபெருமான் அசுரரி உருவத்தில் என்ன ஆயிருக்குன்னா, இங்கே ஒரு வேடம் வருவான். அவன் தான் அந்த பக்தியை எனக்கு எப்படி அவனுக்கு செலுத்துறதுன்னு தெரியாமல் காட்டிகிட்டு இருக்கான். நீ கவலைப்பட்டு அழற அளவுக்கு இங்கே ஒன்றுமே நடக்கலை, நீ பொறுமையாக இரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவன் வருவான், நீயே நேரடியாக பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு குருக்கள் வந்து சிவலிங்கத்துடைய பின்னாடி பக்கம் ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. வேடனும் எப்பயும் போல் வந்திருக்கான். வந்து பார்த்தா இறைச்சியெல்லாம் போட்டு கும்பிட்டு பார்க்கும்போது சிவனுடைய ஒரு கண்ணுலேருந்து ரத்தம் வழிஞ்சிருக்கு. ஐயோ, சிவபெருமான் கண்ணுலேருந்து ரத்தம் வழியுதே, அவர் தான் உலகத்தையே காப்பாற்றுற, அவர் கண்ணுலேருந்து ரத்தம் வழிஞ்சால் அவர் எப்படி காப்பாற்றுவாருன்னுட்டு தன்னுடைய கண்ணை அம்புனால் எடுத்து குத்தி அந்த கண்ணை எடுத்து சிவனுக்கு ஒட்டியிருக்கான். இவர் என்ன பண்ணியிருக்கிறார், இன்னொரு கண்ணுலேருந்தும் ரத்தம் வர வச்சிருக்காரு. இன்னொரு கண்ணுலேருந்தும் வருதேன்னுட்டுன்னு என்ன பண்ணியிருக்கான், தன்னோட இன்னொரு கண்ணையும் குத்துறதுக்கு அம்பு எடுக்கும்போது என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ஒரு கண்ணு போயிடுச்சு, இன்னொரு கண்ணையும் நம்ம குத்த போகிறோம், நம்மளுக்கு அடையாளம் தெரியாமல் வேறு எங்கேயாவது அந்த கண்ணை ஒட்டிட்டோன்னா அதனால் என்ன செய்யலான்ட்டு கால் கட்டை விரலை எடுத்து சிவனுடைய திருமேனியில் இருக்கிற முகத்தில் கண்ணுடைய இன்னொரு பக்கத்தில் அந்த காலுடைய கட்டை விரலை அழுத்தி அடையாளத்துக்கு வச்சுக்கிட்டு இந்த கண்ணையும் அவன் பேத்து குத்த போகும்போது சிவன் கண் முன்னாடி தோன்றி, உன்ன மாதிரி ஒரு பக்தன் எனக்கு என்ன தேடினாலும் கிடைக்காது, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, எனக்கே வந்து கண் பார்வை கொடுக்கணும்னு நினச்சி கண்ணுக்கே அப்பராக இருக்கிற நீ கண்ணப்ப நாயனாராக விளங்குவ அப்படின்னு சொல்லி அவனை ஆசீர்வாதம் பண்ணி முக்தி கொடுத்து அவனை யாருன்னு அடையாளம் காட்டின நாள் சிவராத்திரி. அவன் யார் அப்படின்ட்டு இருந்தா நம்மளுடைய அர்ஜுனன். மகாபாரதத்தில் வரான் இல்லையா, அந்த அர்ஜுனன் தான். அந்த காண்டீபதாரி தான் நம்மளுக்கு அடுத்த பிறவியில் வந்து கண்ணப்ப நாயனாராக பிறந்து சிவபக்தனாக வந்திருக்காரு. அப்போ அவனுடைய முற்பிறவியோடைய ரகசியத்தை சொல்லிவிட்டு உனக்கு நான் முக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருந்த நாள் தான் சிவராத்திரி. அந்த சிவராத்திரியில் வந்து அந்த கோவிலில் வந்து விசேஷம், கண்ணப்ப நாயனார் வந்து அந்த கோவிலில் இருக்கார். இன்னொன்று என்னென்னா, சிவராத்திரியோடைய நிறைய விசேஷம் என்னென்னா, சிவராத்திரி அன்னைக்கு தெரியாதனமாக இன்னொரு வேடன் வந்து ஒரு புலி துரத்திட்டு வரும்போது சிவலிங்கம் வந்து ஒரு மரத்துக்கு வில்வ மரத்துக்கு அடியில் இருந்திருக்கும் போது அந்த மரத்து மேலே ஏறி அந்த வேடன் வந்து பயந்து உட்காந்துட்ருக்கான். வேற ஒரு வேடன், கண்ணப்ப நாயனார் கிடையாது. அவருக்கு அதை முடிஞ்சிடுச்சு. அப்படி இருந்திருக்கும்போது அந்த புலி கீழேயே நின்றுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டென்ஷன் ஆகப்பட்டது அந்த வில்வ இலையை பிச்சு லிங்கத்து மேலே போட்டதுனால அப்போது ஒரு பயங்கரமான ஒரு அருள் கிடச்சி அவனுக்கு ஒரு ராஜா பதவி கிடைச்சதுன்னா அதுவும் சிவராத்திரி. அதே மாதிரி எலி இருக்கு இல்லையா, அந்த எலி வந்து சிவராத்திரி அதுவும் ஒரு விளக்கில் வந்து விளக்கு வந்து எண்ணெய் தீர்ந்து கம்மியாகிட்டு இருந்திருக்கும்போது பூனை தழுத்தும் போது எலி என்ன பண்ணியிருக்கு, சிவன் கோவிலுக்குள்ளே வந்து அந்த விளக்கோடைய திரியை வந்து தூண்டி விட்டுட்டுருக்கு. இப்படி பண்ணியிருக்கு பாருங்கள், விளக்கு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படி எரிய ஆரம்பித்து தன்னுடைய அந்த சிவராத்திரி நாளில் வந்து விளக்கு எரிஞ்சதுனால அந்த எலிக்கு வந்து மனுஷ பிறவியோடைய மன்னன் பிறவி கொடுத்தது தான் நம்மளுடைய மகாபலி ராஜா. அந்த எலின்றது வரதான் அவருக்கு மகாபலி. அவர் மகாபலி சக்கரவர்த்தியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அவர் யார் அப்படின்னு இருந்தால் நம்ம பிரகலாதன் இருக்கார் பாருங்க, நரசிம்மர் காப்பாற்றினாரே பிரகலாதன், அவருடைய பேரன் தான் மகாபலி சக்கரவர்த்தி. ஸோ அடுத்த பிறவியில் அவர் மகாபலி ராஜாவாக இருக்கார். இந்த மாதிரி சிவராத்திரிக்கு எவ்வளவோ வந்து சிறப்பு சொல்லிகிட்டே போகலாம். அப்படி சிவராத்திரிக்கு பேர் பெற்ற ஸ்தலம் தான் திருக்காலத்தி. எல்லாத்த விட விசேஷம் என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சொல்லலை, நான் அப்படி சொல்லலை, பொதுவாக ஒருத்தர் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தோஷம், காலசர்ப தோஷம், நாக தோஷம், எந்த தோஷம் இருந்தாலும் அந்த எல்லா தோஷமும் நீங்கள் செவ்வாய் இல்லை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை, ஆனால் எல்லா நாளும் அங்கே பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த எல்லா தோஷத்துக்கு எங்கே போனோன்னா எங்கேயுமே வேணாம். சில பேர் நாகேஸ்வரம், பாம்பலூர் அது இதுன்னு போவாங்க. ஆனால் போனோடனே ஸ்பாட்டில் குணமாகணுமா, காலாஸ்திரிக்கு போய் ராகு கேது பூஜை பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாள் போயிட்டு நம்ம டிக்கெட் வாங்கி வச்சுட்டு மறுநாள் பண்ணாலும் சரி, இல்லை அப்போவே போயிட்டு கூட சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. குடும்பமாக கிளம்பி போயிட்டு சம்மந்தப்பட்டவங்களும் ஒருத்தரையும் அலோவ் பண்ணுவாங்க. உட்காந்து 2 தேங்காய், 2 5 தலை நாகப்பாசம், 2 தலை நாகப்பாசம், சிகப்பு துணி, கருப்பு துணி, குங்குமம், மஞ்சள், தேங்காய், விபூதி எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. 500 ரூபாவோ அதுக்கு மேலேயே பணம் கட்டணும்னு நினைக்கிறேன். அப்படி கட்டி எல்லா தோஷமும் உங்களுக்கு விலகிடும். கண்டிப்பாக எல்லா நாளும் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வந்து ரொம்ப கூட்டம் வரும். ஏன்னா அது கிரகத்துங்களுடைய உக்ரமான கிரகம். இப்போ செவ்வாய் சனி அந்த மாதிரியோடைய நாள் இல்லையா, அதனால் கூட்டம் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கு அது அமைஞ்சதுனாலும் ரொம்ப சந்தோஷம்.
அந்த மாதிரி எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கள் போங்க. அங்கே வந்து சில பேர் இந்த ரூமுங்களில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, போட்ட ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே போட்டு போயிடுங்க, இந்த பொருள் வாங்காதீங்க. அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம கஷ்டமாக இருந்தாலும் நம்ம கர்மாவாக இருந்தாலும் நம்ம புண்ணியம் நம்மளோட தான் சேரும். ஈஸ்வரன் கோயிலுக்கு போனால் விபூதி எடுத்துகிட்டு வரக்கூடாது, பெருமாள் கோயிலுக்கு போனால் உட்காந்து எழுந்துட்டு வரணுன்றதெல்லாம் வந்து இது கிடையாது. அதனால் அந்த ஊருக்கு போயிட்டு உங்களுக்கு சிவன் படம் வேணுமா தாராளமாக வாங்கிக்கோங்க. எந்த பொருளாக இருந்தாலும் வாங்க. இது மிஸ் பண்ணிட்டு வந்தால் போவோம், பீரோச்சி தொலைச்சா போவோம், துணி தொலைச்சா போவோன்ற நம்பிக்கை எதுவுமே வேணாம். ஒரு தகவலை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சாமி கும்பிட்டு கர்ட ஸ்தம்பத்துக்கு பின்னாடி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே டவுன் இறங்குது இல்லையா, ஒரு பெரிய கோபுரம் இருக்கும். அதாவது கர்ட ஸ்தம்பத்துக்கு ஆப்போசிட் வெளி சைடு போகும். அந்த டவுனில் லாஸ்ட்டாக இறங்கி போனீங்கன்னா பஞ்சமுகி லிங்கம்ன்ட்டு ஒன்று இருக்கும். அந்த மலை கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க. அது நான் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே போயிருக்கோம். மலைக்கு மேலே போனால் பஞ்சமுகத்தில் வந்து லிங்கம் இருப்பார். அப்புறம் காலாஸ்திரியோடைய தலைப்புராணம்லாம் அங்கே கல்வெட்டில் இருந்துகிட்ருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். நான் ஏன் இந்த செகண்ட் வீடியோவாக போகிறேன்னா, முதல் வீடியோ நான் டிலீட் பண்ணிட்டேன், மனசு கேட்கல. ஏன்னா ஒரே ஒரு வியூ தான் போச்சு. ஒருவேளை அது நானே செக் பண்ணி பார்த்தேன், என்னோடய வியூவாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருந்தது. எல்லா ஜனங்களும் போய் பார்த்து பயன்பெறணும். மிஞ்சி போனால் ஒரு 10-12 நிமிஷம் நான் பேசியிருப்பேன். இதை பொறுமையாக அது ஒரு வேளை இது தெரியாதவங்களாக இருந்திருந்தால் தெரிஞ்சு பயன்பெறுவாங்கன்றதுனால தான் நான் சொல்லியிருக்கேன். இதால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு இல்லை. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நான் வந்து குழவிக்கல்லில் பூஜை பண்ண கடவுள்னு பார்த்தா இவர் தான், ஈஸ்வரன் தான். எனக்கு 3 வயசாக இருந்துட்டு இருக்கும்போது என்னன்னே தெரியாத போது குழவிக்கல்லில் போய் நான் மணி ஃப்ளவர்லாம் பிச்சு போட்டு ஊதுவத்தி ஏற்றி பூஜை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இவர் சத்தியமாகவே சொல்கிறேன், நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பி செய்யுங்க, நல்லதே நடக்கும். நான் வேறு ஏதாவது தகவல் விட்டுட்டு இருந்தேன்னா மன்னிச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்ற சந்தோஷத்தில் இந்த வீடியோவை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பொறுமையாக கேட்டதுக்கு. இது 2 வியூ போயிட்டு அந்த 2 பேர் கேட்டிருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். நன்றி.